ஈசியின் எஸ்ஐஆர் மிக வேகமாக பாய்ந்து வருகிறது. அது பாயும் முன்பே அதிமுக அதை வரவேற்றிருப்பது பலத்த சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறது. சிறுபான்மையினர், பழங்குடியினர், பட்டியலினத்தவர், பிற்படுத்தப்பட்டோர் போன்றோரின் வாக்குகளை அதிமுக முழுமையாக இழந்து விட்டதாக நம்பி அது மிகவும் பதைபதைக்கிறது. உண்மையில் ஒரு பகுதி மக்கள் அதிமுக என்பது எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி என்றும், இரட்டை இலை அவர் உருவாக்கிய சின்னம் என்றும் மானசீகமாக நம்பி வருகிறார்கள். இந்த எண்ணத்தில் தொடர்ந்து அதற்கு வாக்களித்தும் வருகிறார்கள். இதை அதிமுக மறந்து ஈசி சிறுபான்மையினர் வாக்குகளை நீக்கிவிடும், அது தங்களுக்கு லாபமாக மாறிவிடும் என்று கருதுகிறார்கள். இது ஆகப்பெரிய தவறு, முதிர்ச்சியற்ற சிறு பிள்ளைத்தனமும் கூட. ஈசி பரிபூரணமாக தங்கள் விருப்பம் போல் எவருடைய வாக்குகளையும் நீக்கிவிடுமா? பீகாரில் நடத்தியது போல் இங்கும் நிகழ்த்தி விடுமா? அதற்கு ஏதுவாக அது நீக்கிட நினைக்கும் அனைவரிடமுமே அது விரும்பியவாறு ஆவணங்கள் இல்லாமல் போகுமா? பொதுவாக படிப்பறிவு மிகுந்த தமிழகத்தில் தேவையான ஆவணங்கள் பெரும்பாலோரிடம் இருக்கக்கூடும் என்பதை ஈசி மறந்து விடுமா? அவ்வாறு மறக்காது என்றே தோன்றுகிறது. ஒரு 10% வாக்காளர்களிடம் அவ்வாறு இல்லாமல் போயிருக்கலாம். அதையும் ஆளும் அரசும் மற்ற பிற கட்சிகளும் சிறுபான்மை பிரிவுகளும் விழிப்படைந்து அத்தகைய வாக்காளர்களுக்கு வழிகாட்டும் என்றுதான் தோன்றுகிறது. அத்துடன் தமிழக அரசே தன் தமிழ் மக்களுக்கு தமிழ் குடி என்ற உரிமை அட்டையை வழங்கிடலாம். இது ஒரு யோசனை. அவ்வாறெல்லாம் செய்ய தவறும் பட்சத்தில் அவை கட்சி நடத்தவே தகுதியற்றவர்கள் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார்களே. இதை அவர்கள் பின்னாளில் புரிந்து நஷ்டம் அடைவதை விட இப்போதே தெளிந்து உரிய நடவடிக்கை எடுத்து வர வேண்டும். ஈசியும் தான் ஏற்றுக்கொள்ளும் ஆவணங்களாக குறிப்பிடுவதை தெள்ள தெளிவில்லாமல் அறிவித்துள்ளது. உள்ளூர் அதிகாரிகளால் தயாரிக்கப்பட்ட குடும்ப பதிவேடுகள் என்றால் என்ன? அவை ரேஷன் அட்டைகளா அல்லது வேறு ஏதாகிலுமா? தகுதி வாய்ந்த மாநில அதிகாரிகளால் வழங்கப்பட்ட நிரந்தர குடியிருப்பு சான்றுகள். இந்த சான்றின் விளக்கம் என்ன? இந்த நிரந்தர குடியிருப்பு சான்றுகளை யார் வழங்க இயலும்? இபி ஆவணம், சொத்து வரி ஆவணம், ஐடி ரிட்டர்ன்ஸ், ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் இவையெல்லாம் போதாதா? பாஸ்போர்ட் ஏற்கப்படும் போது பான் கார்டு ஏற்கப்படாதா? இவற்றில் தெளிவேதும் இல்லை. வாக்காளர் அட்டை, ஆதார் இவற்றை ஏற்கும்படி உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்ட பின்பும் அதை பொதுமக்கள் மத்தியில் மறைப்பது ஏன்? இதுபோன்ற கேள்விகள் பலவித சந்தேகங்களை வாக்காளர்களிடம் எழுப்புகின்றன. ஈசிதான் இதற்கு தெளிவான விளக்கத்தை கூற வேண்டும். மேலும் அதிமுக தனது சிறுபிள்ளைத்தனமான ஆசைகளை, ஆர்வங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். கூட்டணி ஆர்வ கோளாறுகளில் நிதானம் காட்ட வேண்டும். கரூர் தாவேகா கூட்டத்தில் நடந்த விரும்பத்தகாத நிகழ்வுகளில் இவர்களது பங்கு ஏதாகிலும் இருக்கக்கூடுமோ என்று இப்போது பொதுமக்கள் யோசிக்கிறார்கள். அது சிறிது சிறிதாக பற்றி எறிந்து சந்தேக வீச்சாக மாறுவதற்குள் களத்தின் நிஜ ஆய்வுகளையும் உண்மையான தொகுப்புகளையும் மக்களுக்கு விளக்க வேண்டும். அதிமுக கட்சி கூட்டத்தில் தாவேகா தொண்டர்கள் கொடியுடன் வரும்போது தாவேகா கூட்டத்திற்குள் அதிமுக ஏன் முன்னோக்குடன் ஊடுருவி இருக்கக்கூடாது என்ற சந்தேகம் நியாயமானதாக தோன்றும் வண்ணம் ஏன் நடக்க வேண்டும்? இத்தகைய சந்தேகங்களை அவர்கள் போக்க வேண்டும். போக்குவார்களா? பார்ப்போம். நான்